நம்ம வாங்குற இந்த மாதிரி பேக் ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் ரெண்டு விதமான டேட் பார்க்க முடியும். ஒன்று வந்து பெஸ்ட் பிஃபோர் டேட், இன்னொன்று வந்து யூஸ் பை டேட். இந்த ரெண்டு டேட்டுக்கும் என்ன அர்த்தம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியல. பெஸ்ட் பிஃபோர் டேட் வந்து ஃபுட்டோட குவாலிட்டியை இண்டிகேட் பண்ணும். அதுவே யூஸ் பை டேட் எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து ஃபுட்டோட சேஃப்டி இண்டிகேட் பண்ணும். இல்ல புரியல. உதாரணத்துக்கு இந்த பிஸ்கெட் பாக்கெட் எடுத்துக்கிட்டோம்னா இதுல பெஸ்ட் பிஃபோர் ஜனவரி 2026 அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜனவரி வரைக்கும் இதோட குவாலிட்டியில எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது. ஆனா அதுக்கப்புறம் இதோட டேஸ்ட், ஸ்மெல் இல்லாட்டி ஃபிளேவர்ல ஏதாவது மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த டேட்டுக்கு அப்புறம் இதை சாப்பிடலாமான்னு கேட்டா சாப்பிடலாம், சேஃப் டு கன்சியூம் தான். ஆனா குவாலிட்டியில டிகிரேடேஷன் ஏற்பட்டிருக்கும். ஆனா அதுவே யூஸ் பை ஜனவரி 2026 அப்படின்னு போட்டுருந்துச்சுன்னா அந்த டேட்டுக்கு அப்புறம் இதை சாப்பிடக்கூடாது, நாட் சேஃப் டு கன்சியூம் அப்படின்னு அர்த்தம். இதை எக்ஸ்பிரி டேட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. நம்ம நாட்டில் யூஸ் பை டேட் இல்லாட்டி எக்ஸ்பிரி டேட் இதுதான் மேண்டேட்டரியான ரெக்குவயர்மெண்ட். பெஸ்ட் பிஃபோர் டேட் வந்து ஆப்ஷனல், வேணும்னா போட்டுக்கலாம். ஆனா யூஸ் பை டேட் கண்டிப்பா போட்டிருக்கணும். ஏதாவது பொருள் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தீங்கன்னா அதுல எக்ஸ்பிரி டேட் இருக்கா முடிஞ்சிருச்சான்னு பார்த்து வாங்கிட்டு வாங்க.